இங்க ஒருத்தன் பைக்ல போறான். அப்பாவோட லவ்வர் கால் பண்ணி உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி பேசிட்டே வர்றா. இவனும் அவகிட்ட பேசிட்டே பைக் ஓட்டிட்டு போறான். அதே நேரம் பிளாக் ஷர்ட் போட்ட இன்னொருத்தர் போன்ல அவரோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு கோமா கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. கார்ல போகும்போதும் போனை பார்த்துட்டே தான் போறாரு. ஒய்ஃபும் திரும்ப திரும்ப கால் பண்ண இவர் டென்ஷன்ல அதை கட் பண்ணிட்டே இருக்காரு. அதே நேரம் இன்னொரு குட்டி பையன் கிரவுண்ட்ல உட்காந்துட்டு ஹெட்போன் போட்டுட்டு பப்ஜி விளையாட ஸ்டார்ட் பண்றான். அப்ப அங்க வந்த வாட்ச்மேன் இங்க பரேடு நடக்க போது கிளம்புன்னு சொல்றாரு. இதனால இவன் கேம் விளையாடிட்டே ரோட்ல நடந்து போறான். அப்போ இவனுக்கு ஆப்போசிட்ல வந்தவங்க யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேமா கிட்ட போய் பாக்குறாங்க. அதே போல பைக்லயும் கார்லயும் வந்த ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்ல வந்தவங்க பயந்து போய் ஆக்சிடென்ட் ஆனவங்கள தூக்க ஓடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வண்டியை நிப்பாட்டிட்டு அங்க போய் என்னாச்சுன்னு பாக்குறாங்க. கேம் விளையாடிட்டு வந்த பையனும் அங்க என்னாச்சுன்னு பாக்குறான். அங்க இருந்தவங்க எல்லாரும் பாவம் சின்ன பசங்க ஸ்பாட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை பார்த்த பப்ஜி விளையாண்ட பையன் ஹெல்மெட் போட்டிருந்தா தப்பிச்சிருக்கலாம், நாம சொன்னா யார் கேக்குறாங்கன்னு சொல்றான். அப்ப பைக்ல வந்தவனும் சீட் பெல்ட் போட்டிருந்தா ஏர் பேக்காச்சும் காப்பாத்திருக்கும், நாம சொன்னா யார் கேக்குறாங்கன்னு சொல்றான். கார்ல வந்து பிளாக் ஷர்ட் போட்டவனும் இப்படி போனை பார்த்துட்டேவா நடந்து வருவாங்க, ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காந்து போனை யூஸ் பண்ணிருக்கலாம், நாம சொன்னா யார் கேட்காங்கன்னு சொல்றான். அப்ப அவங்க மூணு பேரும் ஆக்சிடென்ட் ஆனவங்கள பார்த்து ஷாக் ஆகிட்டு இவங்க மூணு பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி இறந்தது இவங்க மூணு பேர் தான். அவங்க ஆவிதான் வெளியில வந்து இறந்து போனது வேற யாரோ நினைச்சு பார்த்துட்டு இருந்திருக்கு. நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு லைஃப், சோ எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி ஸ்டோரி முடியுது.